குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் சர்வ சிருஷ்டி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பிரிவு 9 சர்வ சிருஷ்டி. சர்வ சிருஷ்டி அப்படின்னா எல்லாவற்றையும் படைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஊழி காலத்தில் யாவற்றையும் அழிக்கும் சிவனே மீண்டும் அவற்றை படைத்தல் பற்றி இந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 381 நாத தத்துவ தோற்றம். ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம் போதம் அது ஆக புணரும் பராபரை சோதி அதனில் பரம் தோன்றுமாம் தீதில் பறை அதன் பால் திகழ் நாதமே. பராபரம் அப்படின்னா சிவன் எனவும் சக்தி எனவும் பிரிக்க கூடாத நிலை. பராபரை அப்படின்னா பரம்பொருளுடன் பிரியாத நிலையில் விளங்குவது. பரம்பொருளிலிருந்து நாத தத்துவம் உண்டாகும் முறை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. தொடக்கமும் முடிவும் இல்லாத மேலான பரம்பொருள் அறிவுமயமாய் பிரிப்பில்லாமல் விளங்கும் பராசக்தியான பேரொளியிடம் பரன் தோன்ற தீமையற்ற பறை, அதாவது பராசக்தி தோன்றும். அந்த பராசக்தியிடம் விளங்கும் நாதம் தோன்றும். பாடல் 382 நாதத்தின் நின்று தோன்றுவன. நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்றகம் வந்த சிவசக்தி என்னவே வேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் வாதித்த இச்சையில் வந்து எழும் விந்துவே. நாதத்தில் விந்து தோன்றும். நாத விந்துவிலிருந்து முறையே சிவன் சிவை என்ற மெய்கள் தோன்றும். சிவனிடமிருந்து பேரறிவும் சிவை என்ற சக்தியிலிருந்து பேராற்றலும் வெளிப்படும். தீதற்றகம் அப்படின்னா சுத்த மாயை. வேதித்து அப்படின்னா பிரிந்து. அறிவுமயமாய் உள்ளது சிவம், ஆற்றல் மயமாய் உள்ளது சக்தி. எனவே மேலே சொல்லப்பட்ட நாதத்திலிருந்து விந்து தோன்றும். சுத்த மாயையில் தோன்றிய நாத விந்துக்களில் சிவன் எனவும் சக்தி என்றும் பிரிந்து ஞானம் என்றும் செயல் என்றும் முறையே உண்டாகும். ஆதலால் உலகை தோற்றுவிக்க வேண்டும் என்ற இச்சை காரணமாக அனைத்தும் சுத்த மாயையில் இருந்து தோன்றும். பாடல் 383 சக்தியின் பெருமை சொல்லப்படும் தன்மையதோ இல்லது சக்தி இடம் தனில் உண்டாகி கல்வொளி போல கலந்து உள் இருந்திடும் வல்லது ஆக வழி செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமே. வல்லது அப்படின்னா வன்மை உடையது, இல்லது அப்படின்னா சுத்தமாயை, கல்லொளி அப்படின்னா நவமணிகளில் உள்ள ஒளி, சொல்லது சொல்லிடின் அப்படின்னா புகழ் பெருமையை சொல்ல புகுந்தால் அப்படின்னும், தூராதி தூரம் அப்படின்னா அளவிட இயலாது அப்படின்னும் அர்த்தம். தத்துவங்கள் தோன்றுவதற்கு இடமாகிய சக்தி பராசக்தி இடமாய் தோன்றி நவமணிகள் போன்ற ஒளியுடன் ஆவியில் கலந்து பரவி நிற்கும். ஆற்றலோடு தொழில் செய்கின்ற அந்த சக்தியின் பெருமையை சொல்ல புகுந்தால் அளவிடும் தன்மை உடையது ஆகுமோ, அதாவது அளவில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல் 384 சதாசிவ மேன்மை. தூரத்தில் சோதி தொடர்ந்து ஒரு சக்தியாய் ஆர்வத்து நாதம் அணைந்து ஒரு பிந்துவாய் பார சதாசிவம் பார்முதல் ஐந்துக்கும் சார்வத்து சக்தி ஓர் சாத்துமான் ஆமே. ஆர்வம் அப்படின்னா இச்சை, கற்பனைக்கு அப்பாற்பட்ட சோதியே சதாசிவமாய் ஐம்பூதங்களை நடத்தும் சக்தியாயும் சக்தி உடையதாயும் இருக்கிறது. எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட சிவ பேரொளியானவன் எண்ணத்துக்கு உட்பட்டு வரும் சக்தியாய் இச்சை காரணமாக தோன்றிய நாதத்தை பொருந்திய விந்துவாய் ஐந்தொழில் பாரத்தை ஏற்று நடத்தும் சார்பாகிய சக்தியாகவும் ஒப்பில்லாத சக்தி உடையவனாகவும் இருக்கிறான். பாடல் 385 பிரபஞ்சம் உண்டாதல். மானின் கண் வான் ஆகி வாயு வளர்ந்திடும் காணின் கண் நீரும் கலந்து கடினமாய் தேனின் கண் ஐந்தும் செறிந்து ஐந்து பூதமாய் பூவின்
கண் என்று பொருந்தும் புவனமே. மான் அப்படின்னா அசுத்த மாயை, கான் அப்படின்னா தீ, காணல் அப்படின்னு சொல்லலாம், கடினம் அப்படின்னா நிலம், தேனின் கண் ஐந்தும் செறிந்து அப்படின்னா பூதம் ஒவ்வொன்றிலும் மற்ற 4 பூதங்களும் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது நிலம் என்ற பூதத்தில் நிலத்தின் தன்மை அரை பங்கும் மற்ற 4 பூதங்களின் இயல்பு அரைக்கால் பங்கும் இருக்கும். அசுத்த மாயையில் இருந்து வான் முதலிய 5 பூதங்களும் புவனங்களும் தோன்றும். பூதம் பருமை உடையது. 5 பூதங்கள் கூட்டமே புவனம். புவனங்கள் 224 ஆகும். அசுத்த மாயையில் இருந்தும் வானமாகி காற்று தோன்றி வளரும். நெருப்பினின்றும் நீரும் பொருந்தி கடினமான இயல்பு கொண்ட நிலம் ஆகும். பஞ்சீகரண நியாயத்தில் 1 5 இயல்புகளும் கலந்து வான் முதலிய 5 பூதங்களாகிய பூ என்ற வியாக்கிருதியில் பிரபஞ்சம் தோன்றும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 9வது பிரிவில் மொத்தம் 30 பாடல்கள் இருக்குங்க. 5 பாடல்களா ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். மீண்டும் 386வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.